யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. யோவான் 15:12. இப்ப நம்ம இந்த செக்ஷன்ல ஒரு சூப்பரான சாங் கேட்கலாமா? அல்லேலூயா ஓ ஓ ஓ ஓசன்னா அன்பாயிருக்க வேண்டும் அல்லேலூயா ஓ ஓ ஓ ஓசன்னா அன்பாயிருக்க வேண்டும் அன்பாயிருக்க வேண்டுமே தம்பி அன்பாயிருக்க வேண்டுமே அன்பாயிருக்க வேண்டுமே தந்தை அன்பாயிருக்க வேண்டுமே நாம் அன்பாயிருக்க வேண்டுமே அன்பாயிருக்க வேண்டும் என்பதே நம் தேவனுடைய கற்பனையாயிருக்கிறதே அன்பாயிருக்க வேண்டும் என்பதே நம் தேவனுடைய கற்பனையாயிருக்கிறதே நம் தேவனுடைய கற்பனையாயிருக்கிறதே. ஓ ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமே உங்களில் நான் அன்பாயிருக்கிறது போலவே ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமே உங்களில் நான் அன்பாயிருக்கிறது போலவே நீங்களும் அன்பாயிருக்க வேண்டுமே நீங்களும் அன்பாயிருக்க வேண்டுமே. அல்லேலூயா ஓ ஓ ஓசன்னா அன்பாயிருக்க வேண்டும் அல்லேலூயா ஓ ஓ ஓசன்னா அன்பாயிருக்க வேண்டும் அன்பாயிருக்க வேண்டுமே தம்பி அன்பாயிருக்க வேண்டுமே அன்பாயிருக்க வேண்டுமே தந்தை அன்பாயிருக்க வேண்டுமே நாம் அன்பாயிருக்க வேண்டுமே. ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி கேட்டுடலாமா? ஒரு நாள் லஞ்ச் டைம்ல என்ன ஆச்சு தெரியுமா? மீனா அப்படின்ற பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ காணோம். மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் கேன்டீன்ல மீனாக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க. இந்த கதையில அவங்க மீனாவை ரொம்ப அன்பா மீனா மேல பாசமா இருந்ததுனால அவங்களுக்காக வச்சிருந்த அந்த காசை எடுத்துட்டு போய் மீனாக்காக லஞ்ச் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரிதான் நம்மளும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அம்மா அப்பா, நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் ரொம்ப அன்பா ரொம்ப அக்கறையா நம்மளால எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டிய திங்க் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களால எந்த மாதிரியான ஹெல்ப்ப மத்தவங்களுக்கு பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கான ஆக்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கண்டிப்பா சொல்லுங்க, ஜீசஸ் ரொம்ப அன்பா இருக்காங்க,